ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 14SC இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்பி வாங்கலாமா? இதை பற்றி பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ரெட்மி நோட் 14 5Gயை விட இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணாங்க. அவசரப்பட்டு இந்த ஃபோனை வாங்கியாச்சு. வாங்கின அப்புறம் பார்த்தா ஏற்கனவே லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 அதே ஸ்மார்ட் ஃபோன் தான். பாக்ஸுக்கு உள்ளாடி உள்ள அந்த 45 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் பாக்ஸ் பேக்கேஜிங்கை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன பேக்கேஜிங்காக இருக்குது. உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், டைப் சி கேபிள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. பாக்ஸுக்குள்ளாடி சார்ஜர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளிப்கார்ட்டோட பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் உண்மையாகவே பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளாடி கேஸ் இல்லை. இந்த ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைன் மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் அமோலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 2 5G சிம் கார்டு போட்டுக்க முடியும். இந்த ஃபோனில் 5110 mAh உள்ள ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. சார்ஜர் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனில் டைமென்சிட்டி 7025 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கூட எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் ஹீட்டிங் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. இந்த ஃபோனோட பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் கொண்ட மெயின் கேமரா. இதில் சோனி LYT 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 8 மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகாபிக்சல் கொண்ட மேக்ரோ, 20 மெகாபிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்பி வாங்கினேன். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேச்சராக இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் இருந்தால் கூட ஃபோட்டோஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணுற ஃபோனில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதை இதில் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனை 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இதை வாங்கிக்கலாம். ஆனால் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸுக்குள்ளாடி சார்ஜர் கிடையாது. அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.